கூட்டணிக்கு போகின்றதா தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறத இந்த காணொளி. ஏன் அப்படின்னா தேர்தல் நெருங்கிட்டு வந்துட்டே இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள தேர்தல் ஆணையம் வந்துட்டு தேர்தல் 5 ஸ்டேட் தேர்தலுக்கான தேர்தல் தேதிகளை சொல்லுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நேற்று தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் அவங்களுடைய 120 மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு நம்ம என்ன தேர்தலை எப்படி அணுக போகிறோம், கூட்டணி வச்சு போகலாமா, நம்ம ஏதாவது கூட்டணிக்கு போகலாமா, இல்லை நம்ம தனியாகவே 234 தொகுதியில் நம்ம போட்டியிடலாமா அப்படிங்கிறத கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இதில் நிறையா பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கூட்டணிக்கு போகலாம் அப்படிங்கிறதும், சிறுபான்மையினர் கட்சியில் சிறுபான்மையினர் மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்களா, அவங்க நம்ம பிஜேபி என்டிஏ கூடலாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்குள்ளே தமிழக வெற்றிக் கழகம் போச்சு அப்படின்னா ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். சுமார் 35லேருந்து 45 சீட்டுக்குள்ளே தாவேக்காக்கு கொடுத்து விஜய் அவர்களுக்கு ஒன்றா துணை முதல்வரோ இல்லை ஒரு மத்திய மந்திரி பதவியோ கொடுத்து அவங்கள தக்க வச்சுக்குவாங்க கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்படி அவங்க தாவேக்கா என்டிஏக்குள்ளே கூட்டணி போனாங்க அப்படின்னா ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த பக்கம் நிறைய கூட்டணி கட்சிக்கு திமுகவில் இருக்காங்க. அந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அங்கே போதிய சீட்டு அங்கே கொடுக்காதனால அங்கே ஒரு பக்கம் ஒரு கலக்கமான விஷயங்களாக போயிட்டுருக்குது. நம்மளை நம்பி வருவாங்களா, இப்போ விசிகா கம்யூனிஸ்டுகளாக வருவாங்களா அப்படிங்கிறது அதுவும் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்கிறதெல்லாம் சொன்னாங்க. பட் ஒருவேளை இந்த அலையன்ஸ் ஃபைனல் ஆகுது, டிவிக்கு என்டிஏக்குள்ளே போகுது அப்படின்னா இந்த 2 அலையன்ஸும் நல்லா ஒரு நெக் டு நெக் ஃபைட் பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு இது டிவிகேக்கு நல்ல ஒரு மவுஸை கொடுக்குற மாதிரி தெரிஞ்சால் கூட ஃப்யூச்சரில் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து எனக்கு தெரிஞ்ச கட்சி அப்படியே மெல்ல மெல்லமாக மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலைமையோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் நிலைமை ஆகும், நாளாக காணாமல் போகும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் எப்படி இது பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அதுதான் எனக்கு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கும். நன்றி.